வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப நல்லது. உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசி, நான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வரும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ 11 இருக்கிற கிரக புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாக இருக்காருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி நல்ல வருமானங்கள் இருந்தாலும் அது ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு மூத்த சகோதரருக்கும் சின்னதாக வந்து ஒரு ஈகோ கிளாஷஸ், ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களோட ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். கொடுக்கல் வாங்கல், அதாவது யாருக்கா பணம் கொடுத்தல் வாங்கலாம் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. 3 8ஆம் அதிபதி செவ்வாய் ஒரு 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் ஒரு மிக மிக கவனம் தேவை. மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி குரு வந்து 9 இருக்கும்போது நல்ல ரீதியான விஷயங்கள், நல்ல ஒரு சுற்றுலா செல்வது, அம்மா ஒய்ஃபு எல்லாம் குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் அதிபதியை வந்து 6 இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள், பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9 இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயம், கணவன் மனைவி உறவு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலங்கள், நல்ல ஒரு பிரயாணங்கள் போகிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து தேவையில்லாத பேராசையை நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன், 9ஆம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 11 வக்கரமாக இருக்கிறனால பெரிய லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 சுக்கிரனுடைய அந்த நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களால் அவமானப்படுறது, வெளியில் போய் இப்போ எங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு போகும்போது அதனால் சின்ன சின்ன அவமானம், அதாவது வெளி வட்டாரங்களில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் நிறைய விரயங்களை ஃபஸ்ட்டு கொடுக்கும். திங்கள் செவ்வாயில் நிறைய செலவுகள் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஒரு மன உளைச்சல் ஏற்படுது, பெரிய பணம் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 3 8ஆம் அதிபதி 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்க நடக்கும். ராகு வந்து 7 இருந்து அது வந்து சனியோட சாதத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஈகோவை தூக்கி போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியோட இருக்கும்போது கொஞ்சம் வந்து மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கணவன் மனைவிக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தியும், குரு வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதி 9 இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான, குடும்பத்தோடு வந்து இப்போ சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி குருடைய சாதத்தில் வந்து வேலை சம்பந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 பெருத்த லாபங்களை கொடுத்தாலும் புதன் வக்கரமாக போகிறோம், கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரலங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பாட்டு தான். ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கு உட்காந்து தனிமையில் உட்காந்துப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு மிங்கிளாங்க. ஸோ மிங்கிளானால் தான் ஓரளவுக்கு வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாவது சுக்கிரன் நீச்சமாக இருக்காருங்க. ஸோ 2 9ஆம் தேதி நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்தாலையும் தந்தையாலையும் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலையும் டென்ஷனும் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க.
மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள். ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குங்க, சந்திரமங்கல யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க. ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்தால் தான் வேலை செய்யும் இல்லையா. ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அது அப்படியே எல்லாருக்கும் வேலை செய்யணும், வேலை செய்யவே செய்யாது. நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது, நீச்சமாக இருக்கணும்னு ஐயோ நீச்சமாயிருச்சுங்க அவ்வளோதாங்க அந்த பார்ட்டே ஓவருங்க. ஒருத்தனை வந்து நாளில் வந்து சந்திரன் நீச்சனா அவ்வளோதாங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க, சோழி முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது ஒரு கிரகம் நீச்சமாச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லையும் அந்த அந்தரங்கள் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும். எப்போதும் வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது. அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்குமே ஒழிய, அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த தசாபுக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே ஒழிய, ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குங்க, நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, சுக்கிரன் உச்சமாக இருக்குது, சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க, இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. உங்களுக்கு வந்து திசை நடக்கணும், அதற்கான பாவத்தொடர்பு இருக்கணும். இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓஹோ நடந்தோம்னா 8ல் போய் ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னு வைங்களேன், அவன் உள்ளூரில் பிழைக்கவே முடியாது. உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அவனால் வந்து வெளியில் வர முடியாது. அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டானா, வெளி மாநிலங்கள் அதாவது வெளி மாநிலங்களோ வெளிநாடோ போயிட்டானா இன்னும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும், யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லுவோம் இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க அண்ணே உங்களுக்கு சகட யோகானேன்னுவான். சகட யோகம்னா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது, ஒரு சக்கரம் மாதிரி போயிட்டுருக்குன்றது தான் சகட யோகம். அதாவது கிராஃப் போயிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வச்சு கீழே இருப்பான், திருப்பி ஒரு வருஷம் ஓஹோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சகட யோகம். சகட யோகம் கூட பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது. அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும். ஒரு சில ஜாதகங்கள் பார்ப்போம், ஒன்றுமே இருக்காது, ஆட்சி இருக்காது, உச்சம் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் அவன் ஓஹோன்னு இருப்பான். காரணம் என்ன தெரியுங்களா, அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துகிட்ருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பெரிய யோகங்கள் வந்து அப்படி தான் வேலை செய்ய முடியும். தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேருக்கு. அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமண்ணு போட்டு சொதப்பி வச்சிடுறாங்க. ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு 10 பொருத்தம் இருக்குது சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு 9 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் அடிச்சுட்டு போய் கொடுக்குறது தான் வந்து சரி வராது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் கூட பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது, ஓகே பண்ணிடலாம். அந்த பொண்ணு கேது நட்சத்திரம் பொறுத்தது, இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோட இது எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க. வந்து இது பொருந்தாதுங்க. காரணம் என்னென்னா, அந்த பையனுக்கு வந்து 6ஆம் அதிபதியுடைய திசை நடக்குது. ஸோ 6ஆம் அதிபதி திசையாக நடத்துதுன்னா மேக்ஸிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும், மனைவி ஒரு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை கரெக்டாக வரும். 2 பேரும் ஒரே இடத்துல வந்து 6ஆம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் தசாபுக்திகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும், அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது ஓஹோன்னு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ தசாபுக்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க. அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்கணும்னாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும், டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி, அதுக்குன்னு இன்றைக்கி ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமியெலாம் இருக்கணும், ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.